நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் கடந்த 15 ஆண்டுகளாக அரிய வகை பழங்கால நாணயங்கள் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திருச்செங்கோடு சங்ககிரி சாலை சீதாராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியரான கமலக்கண்ணன் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் முதல் தற்கால நாணயங்கள் வரை சேகரித்து வைத்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக நாணய சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் இவர் சங்ககால சேர சோழ பாண்டியர் காலத்து நாணயங்களை தனது சேகரிப்பில் வைத்துள்ளார். மதுரை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், பழனி, காரைக்கால், புதுச்சேரி, திருவாரூர், வாலஜா உள்ளிட்ட ஊர்களின் பெயர்கள் பொறித்த மன்னர் காலத்து நாணயங்களை தேடி தேடி சேகரித்ததாக கமலக்கண்ணன் கூறுகிறார். நமது நாட்டின் பழம்பெரும் வரலாற்றை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் தாம் சேகரித்த 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய நாணயங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சங்ககால சேரர் சோழ பாண்டிய மன்னர்களோட நாணயங்களும் அதோட மலையமான் அதியமான் மன்னர்களோட நாணயங்களையும் நான் சேகரிச்சிட்டு இருக்கேன். மலையமான் மன்னர்கள் திருக்கோவிலூர் பகுதியில் ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட நாணயங்கள் அந்த பகுதிகளில் மட்டும் கிடைக்கக்கூடியது. அதியமான் மன்னர்கள் தருமபுரி பகுதிகளில் ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட நாணயமும் இருக்குது. சங்க காலத்தில் அவங்க வெளியிட்ட நாணயங்கள் இருக்குது. அது இல்லாமல் சங்ககால சேரர் சோழ பாண்டிய மன்னர்களோட நாணயங்கள் இருக்குது.